ஹலோ கைஸ், ஹெல்த் இஷ்யூனால 2 மந்த்ஸாக வீடியோ போட முடியல. மிஸ் பண்ண ரிவ்யூவில் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ முக்கியமான அப்டேட்டில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். யூஎஃப்சி ஃபெதர்வெயிட் சாம்பியன் ஈலியா டொபோரியா சாம்பியன்ஷிப்பை வேக்கேட் பண்ணிவிட்டு லைட் வெயிட் டிவிஷனுக்கு மூவ் ஆக போகிறதா வந்துட்டு அப்டேட் வந்துருச்சு. இந்த நியூஸில் ஒரு விஷயம் எக்ஸ்பெக்டட், ஒரு விஷயம் அன்எக்ஸ்பெக்டட். டொபோரியா இஸ்லாம லைட் வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இருந்தார். ஆனால் ஃபெதர்வெயிட் சாம்பியன்ஷிப்பை வெக்கேட் பண்ணிட்டு பண்ணுவாருன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது ஒரு வகையில் யூஎஃப்சிக்கு வந்துட்டு மைனஸ் ஆயிருச்சு. ஏன்னா டொபோரியா ஸ்டார் பவர் வந்துட்டு நல்லா பில்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபெதர்வெயிட் டிவிஷன் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருந்தார் டொபோரியா. யூஎஃப்சி ஸ்பெயின்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க யூஎஃப்சி. ஆனால் டொபோரியா யூஎஃப்சி பிளானை வந்துட்டு காலி பண்ணிட்டாரு. டொபோரியா லைட் வெயிட்டுக்கு மூவ் ஆனது கரெக்டான மூவ் ஆனு கேட்டிங்கன்னா கரெக்ட்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் ஃபெதர்வெயிட் சாம்பியன்ஷிப்பை இப்போ வெக்கேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா இஸ்லாம் வர்சஸ் டொபோரியா சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் யூஎஃப்சி நல்லாவே அந்த ஃபைட்டை வந்து பில்டப் பண்ணியிருக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஈலியா வந்துட்டு ஒரு அன்டிஃபீட்டட் ஃபைட்டர், இஸ்லாமும் ஒரு நல்ல வின் ஸ்ட்ரீக்கில் இருக்காரு. அந்த ஃபைட்டை வந்து செமையாக ஹைப் பண்ணியிருக்கலாம். ஈலியா வெக்கெட் பண்ணது ஓகேன்னு விட்டாலும் ஈலியா தான் இஸ்லாமை ஃபைட் பண்ண போறாருன்னு நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷனே கிடைக்கல. இஸ்லாம் டீம் சைட்லேயும் வந்த அப்டேட் என்னன்னா, ஈலியா ஃபர்ஸ்ட் ஒரு லைட் வெயிட்டை ஃபைட் பண்ணி அந்த டிவிஷனில் வந்து ஒரு டிசர்விங் கண்டெண்டராக வரணும்னு சொல்கிறாங்க. என்னோட ஒப்பீனியனில் இஸ்லாமுக்கு லைட் வெயிட்டில் நல்ல லெகசி ஃபைட்னா அது வந்து ஈலியா டொபோரியா தான். ஆலிவேரா, ஆர்மான் இந்த ரீமேட்ச்சில் ஃபைட் பண்ணி வின் பண்ணாலுமே இஸ்லாமோட ரெஸ்யூமில் வந்துட்டு எதுவுமே மாற போகிறதில்ல. டொபோரியா வந்துட்டு வோல்கனாஸ்கி, மேக்ஸ் ஹாலோவேலாம் வந்துட்டு நாக் அவுட் பண்ணியிருக்காரு. அதுவே நம்ம வோல்கனாஸ்கி இஸ்லாமோட ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் பார்த்தோம்னா வோல்கனாஸ்கி முடிஞ்ச வரைக்கும் ஒரு காம்படேட்டிவ் ஃபைட்டு தான் வந்துட்டு கொடுத்தாரு. செகண்ட் ஃபைட்டில் இஸ்லாம் வந்துட்டு வோல்கனாஸ்கி டாமினேட் பண்ணார். இஸ்லாம் இன்கேஸ் மேக்ஸ் ஹாலோவே ஃபைட் பண்ணியிருந்தா இஸ்லாம் கண்டிப்பாக வின் பண்ணியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இஸ்லாம் ஹாலோவேவை நாக் அவுட் பண்ணியிருப்பாரானா எனக்கு அது டவுட்டாக தான் தோணுது. ஏன்னா ஹாலோவேவோட சின் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங். ஈலியாவோட பவர் ஜாஸ்தியாக இருந்தனால தான் ஹாலோவேவை வந்துட்டு நாக் அவுட்டே பண்ண முடிஞ்சுது. ஈலியா ஒரு ஃபெதர் வெயிட், இஸ்லாம் லோவர் வெயிட் கிளாஸ் ஃபைட்டர்ஸே ஃபைட் பண்ணுறத யோசிக்கிற ஃபேன்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஈலியா டொபோரியா யாருக்குமே ஈஸி ஃபைட்டே கிடையாது அந்த லைட் வெயிட் டிவிஷனில். ஈலியாவோட பாக்ஸிங் டெக்னிக், பவர், லைட் வெயிட்டில் எல்லா ஃபைட்டர்ஸ்க்குமே ஒரு த்ரெட்டாக தான் இருக்க போது. ஜான் ஜோன்ஸ் வர்சஸ் டாம் ஆஸ்பினால் தான் இந்த இயரோட மோஸ்ட் ஹைப்டு ஃபைட்டாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் ஈலியா டொபோரியா வர்சஸ் இஸ்லாம் அதை விட ஹைப்பான ஃபைட்டாக இருக்க போது. சார்ல்ஸ் ஆலிவேரா, ஆர்மான் ஜொரிகன் இவங்க 2 பேர் நம்பர் 1 கண்டெண்டருக்கு வேணால் ஃபைட் பண்ணலாம். இவங்க 2 பேருமே சாம்பியன்ஷிப் ஃபைட்லேருந்து புல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆலிவேரா சாண்ட்லர் கூட வின் பண்ணியிருந்தாலுமே ஆர்மான் கூட லூஸ் பண்ணியிருக்காரு. ஆலிவேரா வர்சஸ் ஆர்மான் 5 ரவுண்ட் நம்பர் 1 கண்டெண்டர் ஃபைட் நல்லாவே இருக்கும். நான் லைட் வெயிட் டிவிஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மேட்சப்ஸ் இஸ்லாம் வர்சஸ் ஈலியா டொபோரியா லைட் வெயிட் சாம்பியன்ஷிப் ஃபைட், ஆலிவேரா வர்சஸ் ஆர்மான் நம்பர் 1 கண்டெண்டர் ஃபைட், டஸ்டின் போரியே ரிட்டையர்மெண்ட் ஃபைட் ஏதாவது லெஜண்ட் கூட இருக்கணும்னு சொல்கிறாரு. அது வந்துட்டு மேபி மேக்ஸ் ஹாலோவேவாக கூட இருக்கலாம். யார் டஸ்டினோட லாஸ்ட் ஆப்போனன்ட்டு நமக்கு அப்டேட் சீக்கிரமாகவே வந்துடும். ஏன்னா ஃபைட் புக் ஆன மாதிரி தான் வந்துட்டு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஜஸ்டின் கேஜி வர்சஸ் டேன் ஹூக்கரும் ஃபைட் பண்ண போகிறாங்க. சாண்ட்லர் வர்சஸ் பேடி பின்பட்டும் ஃபைட் பண்ண போகிறாங்க. லைட் வெயிட் டிவிஷன் மோஸ்ட் எக்ஸைட்டிங் டிவிஷன் மேட்சப்ஸ்லேயே நல்லா தெரியுது. இஸ்லாம் வர்சஸ் ஈலியா ஃபைட் யூஎஃப்சி நெக்ஸ்ட் புக் பண்ணுறதை பற்றின உங்கள் ஒப்பீனியனை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யூஎஃப்சி அனௌன்ஸ் பண்ண மற்ற அப்டேட்ஸை அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். பை கைஸ். டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.